எனக்கு ஒரு குழந்தைய மட்டும் பெற்று கொடுத்துரு ஆனந்தி. அதுக்கப்புறம் நான் உன்னை கண்டுக்கவே மாட்டேன். அக்கா, என்னக்கா மாமா இப்படி சொல்லிட்டு போகிறாரு? குழந்த பிறந்தா பிறக்கும் உன்னை பார்த்துக்க மாட்டார் போலையே. இல்லடா, அவர் அப்படி சொல்லலை. அவர் சொல்ல வந்தது, அப்பவும் நீ கஷ்டப்பட வேண்டாம், குழந்தைய ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு நானே பார்த்துக்கிறேன், வீட்டில் எல்லாரும் சேர்ந்து பார்த்துப்போம், அப்போவும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோன்னு தான் சொல்ல வந்தார். ஓ அப்படியாக்கா, சரி சரி. இங்கே பாரு, நீ கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்காத, நிம்மதியாக போய் தூங்கு போ. சரிக்கா. டேய், என்னடா அது? இது என்னோட குழந்தைக்காக வாங்கினேன். பிறக்க போற குழந்தைக்கு இப்பவே டாய்ஸா? நான் பிறக்க போகிற குழந்தைக்காக தங்கத்தில் மோதிரமே வாங்கிட்டேம்மா. பிறக்க போகிற குழந்தைக்காக கோல்டில் ஒரு சீட்டே போட்டேன். போற போக்க பார்த்தா அவன் உன்னை விட்டுருவான் போல. நான் இதுக்கப்புறம் உன்னை எங்கேயாச்சும் முதியோர் இல்லத்துல தான் வந்து பார்ப்பேன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் ஆட்சி மாறுமா? நாட்டில் மாறுதோ இல்லையோ, வீட்டில் மாறிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் யாரு நினைச்சதும் நடக்க போறதில்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல என் பேர பசங்க தான் நடக்க போறாங்க. மாற்றம் வரும்னு சொன்னாங்க, வந்துடுச்சு. நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே. என்ன சண்முகம், காலையில எழுந்து குளிச்சிட்ட போலையே? ஆமாங்க, ஊரில் இருக்கும் போதே கடைக்கு போகணுன்னு விடிய காலையிலே எழுந்து குளிச்சிருவேனா, அந்த பழக்கத்தில் அப்படியே எந்திரிச்சிட்டேன். அதான் சரி குளிச்சிடலான்னு குளிச்சிட்டேன். சூப்பர். உங்க அக்காக்கு காலையில எழுந்து டீ போட்டு கொடுத்துட்டியா? இல்லைங்க, அக்கா நல்லா தூங்கிட்டு இருக்காளா, மாமாவும் குளிக்க போயிட்டாரு, அதான் இன்னும் டீ போடலை. சரி, நேற்று நீங்கள் நான் போட்ட டீ குடிச்சிங்களா? குடிச்சனே, சூப்பரா இருந்துச்சு. அப்பதான் டீயே இவ்வளோ சூப்பரா போடுறானே, அப்போ சமைச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சேன். நீ வேற நேற்று மதியம் நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னது, அப்பா கிட்ட ஈவினிங் நான் சூப்பரா சமைப்பேன்னு சொன்னது, அதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அப்பதான் புரிஞ்சுது நீ சூப்பரா சமைப்ப அப்படின்னு. ஆமாங்க, நான் சூப்பராக சமைப்பேன். நான் சமைச்சது தான் நேற்று நைட்டு நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களே. ஆமா ஆமா, நேற்று நீ நைட்டு சமைச்சத நாங்க தான் சாப்பிட்டோமே. ஆனா நீ எங்களுக்கு நான் சமைச்ச, உங்க அக்காக்குன்னு ஏதோ ஸ்பெஷலா சமைச்ச. இதே நாங்க சாப்பிட்றதா இருந்தா அப்படிதான் ஸ்பெஷலா சமைச்சு கொடுத்துருப்பியா என்ன? என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் எங்கள் அக்காவை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க. நீங்கள் கவலையே படாதீங்க, இன்னைக்கு ஃபுல்லாக நானே உங்களுக்கு சமைச்சு தரேன். உனக்கு ஓகேவா? அட என்னங்க, எனக்கு டபுள் ஓகே. நான் போய் டிஃபன் பண்ணுறேன். லஞ்சுக்கு என்ன வேணும்னு மட்டும் நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள். ஓகே சண்முகம், போ. ம். ஏண்டி, எதுக்கு இப்படி பண்ண? இப்ப நான் என்ன பண்ணேன்? வீட்டுக்கு வந்த விருந்தாளிய நீ சமைக்க வைப்பியா? நேற்று அவன் தானே அவங்க அக்காக்காக சமைச்சான். ஏய், அவங்க அக்காவுக்கு பிடிச்சதுன்னு ஏதோ சமைச்சாண்டி, அதுக்கோசம் ஒரு நாள் ஃபுல்லா அவனையே சமைக்க வைப்பியா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அமைதியா சாப்பிட்டோமா, டேப்லெட்டை போட்டோமா, இப்படி பேப்பரை உட்காந்து படிச்சோமா, இல்லையா என் பேரனுக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கோவில போயிட்டு உட்காந்து வேண்டுனமான்னு இருக்கணும், புரியுதா? சமையல் கட்டில் நின்று சமைக்கிறது எவ்வளோ கடுப்பா இருக்கணும் எங்களுக்கு தான் தெரியும். ஒரு வாரம் சமைச்சதுக்கே நீ இந்த பேச்சு பேசுறியடி. ஆனா ஆனந்தி கல்யாணம் ஆகி வந்த நாள்ல இருந்து பிரெக்னென்ட் ஆன நாள் வரைக்கும் அவதானே சமைச்சுக்கிட்டு இருந்தா. இதுல உனக்கு வெறும் காஃபி, உங்க அம்மாளுக்கு பிளாக் காஃபி, காலையில டிஃபனுக்கு அது வேணும், மத்தியானம் லஞ்சுக்கு இது வேணும், ஏதோ ஸ்டார் ஹோட்டல்ல தெனாவட்டா உட்காந்துக்கிட்டு பெரிய மெனு கார்டு குடுக்குற மாதிரி குடுக்குற நீ. பாவம், அந்த பொண்ணை பத்தி ஒரு நாளாவது நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் அந்த கஷ்டத்தை அவ உங்ககிட்ட காட்டியிருப்பாளா? நீ என்ன சொன்னாலும் அவ கேட்டுப்பா இல்ல? ஒரு நாளாவது அவ சமைச்சது நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்களா?
அது நொட்டை இது நொட்டை அப்படின்னு ஏதாவது ஒன்று நீங்கள் குறை சொல்லிட்டே தான் இருப்பீங்க. ஆனால் அந்த பொண்ணு இது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு சமையல் கட்டே தான் கெதின்னு கிடப்பா. நீங்களும் பொம்பளைங்க தானடி. ஒரு வாரம் வேலை செஞ்சதுக்கு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு என்ன ஆக்ஷன் போடுறீங்கடி. இப்போ பாரு, வீட்டுக்கு வந்த விருந்தாளியை போய் சமைக்க சொல்கிற. நீ எல்லாம் போகிற இடத்துல என்ன பண்ண போறியோ? உங்கள் அம்மா மாதிரியே உனக்கும் மாமியார் ஒருத்தி கிடைச்சா மவளே செத்தடி நீ. தோ இப்போ அந்த பையனை சமைக்க வச்சிய, அந்த மாதிரி உன் புருஷனையும் நீ சமைக்க வைக்கணுன்ற எண்ணத்தோட நீ இருந்தன எந்த வீட்லேயும் ஒன்று ஒத்துக்க மாட்டாங்க. தோ இப்போ அருண் வருவான், சண்முகம் சமைக்கிறத பார்த்துட்டு அவன் என்ன பண்ண போறான்னு மட்டும் பாரு. அதை நான் பார்த்துக்கிறேன். நீ உன் மருமகளுக்கும் உன் மருமகளோட தம்பிக்கும் வக்காலத்து வாங்கிட்டு வராம இருந்தாலே போதும். நான் பேசிக்கிறேன் அவன்கிட்ட. இதுக்கப்புறம் அவங்களுக்காக நான் பேசணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. என் புள்ள அருணே வந்து பேசுவான். அதை நீங்க பார்க்க தானே போறீங்க. அதை நான் பார்த்துக்கிறேன், நீ பேப்பரை பாரு. இதெல்லாம் எங்க உருப்பட போகுது? பிரியா, டிஃபன் பண்ணலையா? எனக்கு ஆஃபீஸ் வேற டைம் ஆயிடுச்சு. நாங்கள் பண்ணுறோம் தானே சொன்னோம். அண்ணியோட தம்பி தான் வேணா நான் பண்ணுறேன்னு உங்களை கிச்சனுக்குள்ளே விட மாட்டேங்கிறான். யாரு? சண்முகமா? ஆமாண்டா. சண்முகம், சண்முகம். மாமா. நீ எதுக்கு சண்முகம் இதெல்லாம் பண்ற? இல்லை மாமா, நேற்று அக்காவுக்கு மட்டும் ஸ்பெஷலாக சமைச்சல, அதான் இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் ஸ்பெஷலாக சமைக்கலாம் நானே சமைக்க வந்துட்டேன் மாமா. எனக்கு புரியுது சண்முகம், நீ உங்கள் அக்கா மேலே இருக்க பாசத்தில் இதெல்லாம் பண்ணுறேன்னு. ஆனால் நீ இந்த வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு, இந்த வேலைலாம் பண்ணுறதுக்கு அம்மா பிரியா அவங்களாம் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. உனக்கு வேணும்னா உங்கள் அக்காவுக்கு பிடிச்சதை மட்டும் நீ சமைச்சு கொடு. இதே தானே நானும் சொன்னேன். ஆனால் சண்முகம் தான் கேட்கவே இல்லை. இப்பயும் ஒன்றும் இல்லைண்ணா, நானே உனக்கு சமைச்சு கொடுத்துட்றேன். அதெல்லாம் வேண்டாங்க மாமா, இது எல்லாமே எனக்கு பிடிச்சதான் மாமா பண்ணுறேன். டேய், அதான் அவர் அவ்வளோ தூரம் சொல்கிறாருல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், அவங்களே சமைச்சுப்பாங்க. சரிக்கா. அண்ணி, சண்முகம் எங்களுக்காக எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சண்முகத்தை நாங்கள் வேலை வாங்குறோன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ பிரியா, நான் அப்படி சொல்லலை. நீங்கள் எல்லாரும் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, இருந்தும் அவன் பிடிவாதமாக இருக்கான்ல, அதுக்காக சொன்னேன். எங்களுக்கு அவர் பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி தெரியல அண்ணி. அவர் பிடிச்சிருக்குன்னு சொன்னார், அதனால எங்களுக்கு ஓகே தான் அவர் பண்ணுறது. உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான், உங்களுக்கு தான் ஓகே இல்லாத மாதிரி தோணுச்சு, அதான் சொன்னேன். சரிடா, நீயே போய் பண்ணு போ. சரி ஓகேக்கா. அம்மா, உள்ள வரலாங்களா? வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? வணக்கம். இப்போ என்ன நடக்குதுன்னு பாரு. அருணே, என்னடா அப்படி பார்க்குற? நான் தான்டா வர சொன்னேன். என்ன தம்பி, என்னை மறந்துட்டியலா? பார்த்தியலா, உங்களுக்கு கல்யாணம்னதும் நிறைய வரணும் எடுத்துட்டு வந்தனே. கடைசியில் உங்கள் அம்மா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் அண்ணன் அவளுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு ஒத்த கால நின்றாங்க. சரி போட்டுன்னு விட்டுட்டேன். கடைசியில் பார்த்தா வெளியே இருந்து தான் பொண்ணு எடுத்திருக்கிய. எந்த தரகருக்கு அமைஞ்சுதோ. இப்போ ஒன்றும் கெட்டு போயிலையே. இதோ உங்க தங்கச்சிக்காக வரன் வேணும்னு சொன்னாவ. நிறைய வரனோட வந்திருக்கேன். நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, இப்ப இன்னைக்கே முடிச்சு விடுவோம். மா, என்னம்மா திடீர்னு பிரியாக்கு கல்யாணம்? திடீர்னு கல்யாணமா? என்னடா இப்படி கேட்குற? அவளுக்கு கல்யாண வயசு வந்துச்சுல்ல. வயசு வந்த பொண்ணு எவ்வளோ நாள் வீட்டில் வச்சுக்கிறது? ஏற்கனவே அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்ல, அப்புறம் என்ன புதுசாக கேட்குற? கரெக்டு தான். ஆனால் அப்போ ஆனந்தி ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, இப்போ தான் ஆனந்தி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால. அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம்? இல்லைம்மா, பிரியாவுக்கு கல்யாணம்னா என்கேஜ்மெண்ட்டு, சங்கீத்து, ரிசப்ஷனு, கல்யாணம், மறுவீடு, தாலி பிடிச்சி கோக்குறதுன்னு நிறைய செலவு இருக்குது. அது இல்லாமல் வரதட்சணையாக அவ்வளோ பவுன் போடணும், மாப்பிள்ளைக்கு அது கொடுக்கணும் இது கொடுக்கணும்னு செலவு போயிட்டே இருக்குமா. புரியுதுண்ணா எனக்கு. இதுக்கெல்லாம் செலவாகும், அதனால
இப்படியே கல்யாணம் பண்ணாம என்ன கடைசி வரைக்கும் வீட்லயே வச்சிருக்கலாம்னு இருக்கியோ? பிரியா, முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னு முழுசாக கேட்டு பேசு. உனக்கு கல்யாணம் பண்ண இவ்வளோ செலவு இருக்குல்ல, அதே நேரத்தில் ஆனந்தி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளுக்கு வளகாப்பு செலவு இருக்குது, ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குது, குழந்தை பிறந்தா குழந்தைக்கு செலவு இருக்குது. இப்படி ஒரே நேரத்தில் எல்லா செலவும் என்னால் எப்படி பார்க்க முடியும்? ஒன்று ஒன்றா இருந்தால் என்னால் மேனேஜ் பண்ண முடியும். ஏண்டா நீ எதுக்கு அந்த செலவுலாம் பண்ண போற? தலைப்பிரசவம்லாம் பொண்ணு வீட்டில் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் உன் பொண்டாட்டி வீட்டில் தான் எல்லா செலவும் பண்ணணும். அத்தை, எப்படி அத்தை? இன்னும் கல்யாணத்துக்கு வாங்கின கடனே அடைக்கல, திரும்பவும் இவ்வளோ பெரிய செலவுனா எப்படி அத்தை? நீங்கள் கேட்ட எல்லா நகையும் நாங்கள் கொடுத்துட்டோம். இதுக்கு மேலே எங்கள் அம்மாவாலலாம் முடியாது அத்தை. அண்ணி, உங்களுக்கு இதை பத்திலாம் தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் ஒரு முறை. நீங்க கிராமத்துல தானே இருந்தீங்க, உங்களுக்கு இந்த முறை பத்திலாம் நல்லா தெரிஞ்சிருக்கும்ல நினைச்சேன். உங்களுக்கு இதை பத்திலாம் ஒண்ணுமே தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. தலைப்பிரசவத்துக்கு பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து தான் எல்லா செலவையும் பண்ணுவாங்க. இப்ப நானும் நாளைக்கு பிரெக்னென்ட் ஆயிட்டு இந்த வீட்டுக்கு வந்தா எங்க அண்ணன் தான் செலவு பண்ணுவான். இல்லை பிரியா, எங்கள் அம்மாவாலலாம் முடியாது. இப்படி சொன்னா எப்படி அண்ணி? இங்க பாரு பிரியா, நம்ம வீட்டு சைடு இந்த முறை இருந்தா அவங்க வீட்டு சைடு என்ன முறை இருக்குன்னு நாம கேட்போம். இந்த முறைன்றதெல்லாம் மனசு தான். பிறக்க போகிற குழந்தை நல்லா ஆரோக்கியமாக பிறக்கணும், அதுக்கு யார் செலவு பண்ணா என்ன? இந்த முறையெல்லாம் பெரியவங்க நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ கவலைப்படாதம்மா. உனக்கு என்னவோ உங்கள் அண்ணன் செலவு பண்ணுவான், ஆனந்திக்கு என்னவோ அதையும் அவனே பார்த்துப்பான். நீ ஏமா கவலைப்படுற? இங்க பாருங்க தரகரே, பொண்ணு பேசுனதெல்லாம் பார்த்தீங்கல்ல, இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையனை பார்த்து கூட்டிட்டு வாங்க. பொண்ணு ரொம்ப முறை பார்க்கும், அவங்க அம்மா அதை விட அதிகமாக முறை பார்ப்பாங்க. தோ இப்போ உள்ள ஒரு பையன் சமைச்சிட்டு இருக்கானே, அந்த மாதிரி மாப்பிள்ளை சமைக்கணும்னு கூட இவங்க எதிர்பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி மாப்பிள்ளை உங்ககிட்ட இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துட்டு வாங்க. இல்லைன்னா பின்னாடி எல்லாத்துக்குமே வயசான காலத்தில் நாங்கள் அங்கே வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். தோ இப்போ எங்கள் பையனுக்கும் குடும்பம் குழந்தைன்னு வந்துடுச்சு, அவனாலலாம் வர முடியாது. யாரும் அங்கே வராத மாதிரியும் இருக்கணும், பொண்ணும் இங்கே திரும்பி வராத மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு வரனா பார்த்து எடுத்துட்டு வாங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க, அதுக்கேத்த மாதிரி வரணும் நம்ம கிட்ட இருக்கு. முடிச்சு விடுவோம். இங்கே பாருங்க, இப்போதைக்கு எங்களுக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியாலாம் இல்லை. கல்யாணம் பண்ணுறப்போ சொல்கிறோம், அப்போ நல்லா வரனா கொண்டு வாங்க. இங்க பாருங்க தம்பி, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கல்யாண பேச்சு எடுப்பீல்ல, அப்போ நீங்க என்னைய தான் கூப்பிடணும், வேற எங்கிட்டு போயிடக்கூடாது. சரியா? கண்டிப்பாக சொல்கிறோம். வரேன் அம்மா, வரேம்மா, மறக்காம சொல்லிடணும். வரேங்க. சரிங்க. பாரு பிரியா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூட நீ என்னோலாம் எனக்கு இல்லை. ஒரு அண்ணனா உனக்கு கண்டிப்பாக எல்லா கடமையும் செய்வேன். எப்படி நம்ம அக்காவுக்கு கல்யாணத்தில் முன்னாடி நின்று எல்லா செலவும் பண்ணணும், அதே மாதிரி உனக்கு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஆனால் இப்போது என்னோட குழந்தை செலவும் இருக்குல்ல. டேய், அதெல்லாம் முறைடா. மா, நீ சொல்கிற மாதிரி முறையாக இருந்தாலும் அதில் எனக்கு இஷ்டம் இல்லை. என் குழந்தைக்கு நான் தான் செலவு பண்ணணுன்னு பார்க்குறேன். அதை மீறி அவங்க செலவு பண்ணால் அது அவங்களோட இஷ்டம். அவங்க தரதை தடுக்கவும் மாட்டேன், தாங்கன்னு கேட்கவும் மாட்டேன். பிரியா, உனக்கும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. ஆனந்திக்கு குழந்தை பறக்கிறத தள்ளி போட முடியாது, ஆனால் உன் கல்யாணத்தை தள்ளி போடலாம்ல. நல்லபடியாக குழந்தை பறக்கட்டும், அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரியலனாலும் புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேலே இந்த டாபிக் எடுக்காதீங்க, நான் 2 பேருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆனந்தி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறேன். சரிங்க. லஞ்சும் அப்படியே ஆஃபீஸ்லேயே பார்த்துக்கிறேன். நீ நல்லா ரெஸ்ட் எடு, டைமுக்கு ஜூஸ் குடி, புரியுதா? நான் சாப்பிடாம போயிட்டேன்னு சண்முகம் தப்பாக எடுத்துக்க போகிறான். எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு, அதனால தான் கிளம்பிட்டேன். நான் அவன்கிட்ட சொல்லிட்டேனா? சரிங்க. ஓகே, பார்த்து போங்க. பாய். பாய். சும்மாவா சொன்னாங்க எண்ணம் போல வாழ்க்கைன்னு? எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்க்கை அமையும் பிரியா. கொஞ்சமாவது உன் எண்ணத்தெல்லாம் மாற்றிக்கோ. உன்னை பெத்த கடனுக்கு அப்பப்போ நானும் கோவிலுக்கு போயிட்டு வரேன்.
மாமா இருங்க. ஆ சொல்லுங்க மாமா. இந்தாம்மா ஜூஸு. நீங்க ஏன் மாமா இதெல்லாம் பண்றீங்க? சண்முகம் வேற சமைச்சிட்டு இருந்தானா, காய்கறி நான் கட் பண்ணி தரேன்னு சொன்னேன். அதெல்லாம் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டான். அதனால தாம்மா நானே போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். பிரியா தானே மாமா போட்டு கொடுப்பா. அடையாமா, பிரியாவும் மங்கம்மாவும் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. என்ன கூட உள்ள விடலம்மா. காலையில அருண் வேற அப்படி பேசிட்டு போயிட்டான்ல, அந்த கோவமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுங்க எப்படி வேணா இருந்துட்டு போட்டோமா. அதனால தாம்மா ஜூஸ் நானாவது போட்டு எடுத்துட்டு வரலாமேன்னு எடுத்துட்டு வந்தேன். இந்தாம்மா. தேங்க்ஸ் மாமா. இதுல என்னம்மா இருக்கு? காலையில அருண் பேசினதை கவனிச்சல? ஆ கவனிச்ச மாமா. நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல, குழந்தை பிறந்தா எல்லாம் மாறிடும்னு. எப்படி ஒன்னொன்னா மாறுது பத்தியா? மாமா அவரு குழந்தைக்காக தான் மாமா பேசினாரு, எனக்காகலாம் இல்லை. அட என்னம்மா, அருண் பிறந்ததுலேருந்து கல்யாணம் ஆக போகிற முதல் நாள் வரைக்கும், ஏன் கல்யாணம் ஆகி உனக்கு கன்ஃபார்ம் ஆக போகிற முதல் நாள் வரைக்கும் கூட அவங்க அம்மா பேச்சை மட்டும்தானம்மா கேட்டான். அவங்க அம்மா சொல்கிறது தான் அவனுக்கு வேத வாக்கேம்மா. ஆனால் இன்னைக்கு பார்த்தேல, ஏன் குழந்தைன்னு அவன் குழந்தைக்காக எவ்வளோ பேசுகிறான். அது குழந்தைக்காக மட்டும் இல்லைம்மா, உனக்காகவும் சேர்த்து தான். நீ வேணா பாரு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவன் டோட்டலாக மாறிடுவாமா. ஹலோ பேபி, என்ன பேபி இத்தனை நாள்ல ஒரு கால் கூட பண்ணவே இல்லை. நான் பண்ண காலம் எடுக்கவே இல்லை. சரி காலை விடு, ஒரு மெசேஜ் கூட பண்ணல. நான் பண்ண மெசேஜும் சிங்கிள் டிக் தான் போகுது. ஒருவேளை நீ நான் மறந்துட்டியா? நான் தான் சொன்னேன்ல பேபி, ஆல்ரெடி எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டுருக்கு, அதனால தான் பேச முடியல. இப்போ கூட எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். உடனே ஃபஸ்ட்டு உனக்கு தான் கால் பண்ணியிருக்கேன். உன்னை மறந்துருந்தேனா உனக்கு கால் பண்ணியிருப்பேன் நான் சொல்லு. ஆமா இல்ல, நீ சொல்றது கரெக்ட் தான். இது எனக்கு தோணல பாரு. சே, கடைசியில உன்னையே சந்தேகப்பட்டேன் பாரு. நான் உன்னை நம்புறேன் பேபி. ஏன்னா லவ்ல நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். நீ சொல்லு பேபி, எந்த ஹெல்ப்னாலும் நான் பண்றேன். அதுவா, எனக்கு அபார்ஷன் டேப்லெட் வேணும். அபார்ஷன் டேப்லெட்டா? உனக்கா? என்ன பேபி சொல்ற? எனக்கு இல்லை, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்திக்கு. உன்னால் முடியும்னா சொல்லு, இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நான் வேற ஏதாவது பசங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இல்ல இல்ல, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வேற பசங்கிட்ட எப்படி பேசுவேன்? ஒரு பாய் ஃப்ரெண்டா என்கிட்ட பேசுறது தானே கரெக்ட். இப்போ என்ன பேபி, உனக்கு அபார்ஷன் டேப்லெட் வேணும் அவ்வளோதானே? நீ கவலையே படாத, பசங்கிட்ட பேசி அரேஞ்ச் பண்ணிட்டு இப்போவே உன் வீட்டுக்கு வரேன். டேய், வீட்டுக்கெலாம் எதுவும் வந்துடாது, அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்லு எப்படி கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஓகே பேபி, இது மட்டும் இல்லை, எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு, நான் பண்ணுறேன். மாமா நீங்கள் பேசுகிறத பார்த்து சந்தோஷப்படுறதா இல்லை சந்தேகப்படுறதானே தெரியல. இதில் என்னம்மா உனக்கு சந்தேகம்? நான் என்ன சொல்ல வரேன்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேட்டு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நான் அவரை தனியாக பிரித்து கூட்டிகிட்டு போயிடணுன்ற நினைப்போடு இருக்கேன்னு தானே மாமா தோணும். அட, ஊர் உலகத்தில் 1000 சொல்லுவாங்கம்மா. இங்கே முக்காவாசி மாமியாருங்க அப்படியே மங்கம்மா மாதிரி தாம்மா வாழறாங்க. சில நாத்தனாருங்களாம் பிரியா மாதிரியே தாம்மா சுருட்டின்னு போக பார்க்குதுங்க. வீட்டுக்கு வர பொண்ணை மருமகளாக பார்க்காம தான் மகளாக பார்க்கணும் இல்லைம்மா. அந்த எண்ணம் இங்கே இருக்கிற எந்த மாமியாருக்குமே இல்லைம்மா. இந்த மாமியாருங்களாம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? வீட்டுக்கு வரப்போகிற மருமகளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, தான் மகளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. தான் மக மற்றவங்க வீட்டுக்கு மருமகளாக போவா இல்லை, போகிற இடத்துல தான் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது. ஆனால் தான் வீட்டுக்கு வர மருமகளை இப்படி கொடுமைப்படுத்துறது. தான் மகளை போல வரப்போகிற மருமகளையும் நினச்சா அந்த குடும்பம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? ஆனால் இங்கே இருக்கிற எல்லா மருமகளும் உன்ன மாதிரி கிடையாதுமா. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு தாம்மா பேசுகிறாங்க. இங்கே முக்கால்வாசி குடும்பம் தனித்தனியாக போகிறதுக்கு மருமகளுங்க தாம்மா காரணம். ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் மாமியாருங்க. இவளுங்க பேசுகிற பேச்சுக்கெல்லாம் உன் இடத்துல வேற யாராவது இருந்தால் அருணை கூட்டிக்கிட்டு தனி கொடுத்தனுமே போயிருப்பாங்க. ஆனால் நீ அப்படி இல்லை ஆனந்தி. மங்கம்மா எவ்வளோ பேசினாலும் அவ காலையில் குடிக்கிற காஃபியிலேருந்து நைட்டு குடிக்கிற பாதாம் பால் வரைக்கும் நீ எந்த குறையுமே வச்சதில்லைம்மா. ஏன் அவ மேலே இருக்கிற மரியாதையை கூட நீ குறைச்சிக்கிட்டது இல்லைம்மா. அவ மட்டும் உன்னை தான் மகளாக பார்த்துருந்தானே, நீயும் அவளை உன் பெத்த அம்மாவை பார்த்துக்கிற மாதிரி தானேம்மா பார்த்துக்கிட்டு இருந்திருப்ப.
நீ இப்பவும் பாத்துக்கிறமா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு மன கஷ்டத்தோட தானேம்மா பாத்துக்கிற. அந்த கஷ்டம் மட்டும் இல்லாம இருந்தா நீயும் சந்தோஷமா தானேம்மா இருப்ப. இப்பவும் ஒன்றும் இல்லைம்மா, எப்பவுமே சொல்றது தான், இங்க குழந்தை பிறந்தா எல்லாமே மாறிடுமா. ஆனா அந்த மங்கம்மா மட்டும் மாறவே மாட்டாமா. அவ மாறணுன்ற அவசியமும் இல்லைம்மா. குழந்தை பிறந்தவன அருண் நீ எல்லாருமே தனி கொடுத்தனமா போயிடுங்க. ஊர் உலகத்துல 1000 சொல்லுவாங்கம்மா. அந்த பொண்ணு அந்த பையனை கூட்டிக்கிட்டு தனி கொடுத்தன போயிடுச்சுன்னு சொல்லலைன்னா கூட அந்த மங்கம்மா சொல்ல வைப்பம்மா. அட சொன்னா சொல்லிட்டு போட்டோமே. இந்த ஊர் உலகத்துக்காக வாழணும்னு வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுக்கிட்டே தாம்மா இருக்கணும். நீ படுற கஷ்டம்லாம் உன்ன மாதிரி வாழ்க்கை வாழற மருமகள்களுக்கு மட்டும்தாம்மா தெரியும். நீ கவலைப்படாத, குழந்தை பிறந்தவன எல்லாமே மாறிடுமா. சரி மாமா. சண்முகம் சமைச்சிட்ட போல. ஆமாங்க, கூட்டு பொரியல் குழம்பெல்லாம் எங்கள் ஊர் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாப்பிட்டாலும் சாம்பாரா புளிக்குழம்பான்னு உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. நான் சொன்னாதான் கண்டே பிடிக்க முடியும். ஓ ஆமா, அப்பளம் இல்லை போலையே. அப்பளம்மா? வீட்லலாம் அப்பளம் இல்லை. எதுக்குங்க இவ்வளோ தடபுடலாக சமைச்சிருக்க, படையல்ல அப்பளம் இல்லைனா எப்படி? இங்கே பக்கத்தில் கடை இருக்கும்ல. ஆ கடையும் இருக்கும், கடையில் அப்பளமும் இருக்கும். ஆனால் இந்த வெயில்ல யாரு போய் வாங்கிட்டு வருவா? நான் போய் வாங்கிட்டு வரேங்க. குழம்பு கொதிச்சிருச்சுன்னா மட்டும் ஆஃப் பண்ணிடுறீங்களா? நான் பார்த்துக்கிறேன். சரிங்க. சரிம்மா, முடிஞ்ச அளவுக்கு இதுங்க கிட்டலாம் நீ பேச்சே வச்சுக்காதம்மா. சண்முகமும் வந்திருக்கான், அருணும் உங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசுறான். நீ அவங்க கிட்ட மட்டும் பேசுமா. அப்பதான் வயிற்றுல இருக்க குழந்தைக்கும் நீங்க நல்லதை பத்தி மட்டும் பேசுறதே போய் சேருமா. சரி மாமா. சரி, நீ ஜூஸை குடிச்சிட்டு படுத்துக்கோ. சண்முகம் சாப்பாடு ரெடி பண்ணவுன்னு நான் வந்து சொல்றேன். ஆ ஆ ஏங்க கொதிச்சிருச்சா? ஆ கொதிச்சிருச்சு. உங்கள் அக்காவை கூப்பிட்டு சாப்பிட சொல்லு. அப்பளம் பொரிச்சவனே கூப்பிட்டுக்கிறேனே. அது உங்கள் அக்கா சாப்பிடும்போது சூடாக பொரிச்சு கொடு. அதுவும் கரெக்டு தான். அப்போ நான் போய் அக்காவை கூப்பிட்டு வரேன். அக்கா சமைச்சிட்டேன், சாப்பிட்றியா? ஆ நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி சமைச்சிருக்கேன். நம்ம ஊர் சாப்பாடை நீ இந்த ஊரில் சாப்பிட போகிற. எவ்வளோ நாள் ஆச்சுல்ல நம்ம ஊர் சாப்பாடை சாப்பிட்டு. வா சாப்பிடலாம். பிரியா, உனக்கும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஆனந்திக்கு குழந்தை பறக்கிறத தள்ளி போட முடியாது, ஆனா உன் கல்யாணத்தை தள்ளி போடலாம்ல. உனக்கு குழந்தை பிறக்கணும்னு ஏன் கல்யாணத்தையே தள்ளி போடுற. நல்லபடியா குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உனக்கு குழந்தை நல்லபடியா பிறந்தாதானே